ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி 75வது தலைப்பு. கிருஹஸ்தாசிரமம் என்ற இல்லறம். புது பிராமண ஜாதி உண்டாக்கலாமா? தொடர்ச்சி. பிராமணர்கள் தவறிவிட்டார்கள், அதனால் புது பிராமணரை உண்டு பண்ணுவோம் என்றால் அது அவன் தன் தர்மத்தை விட்டதால் நானும் என் தர்மத்தை விடுவேன் என்கிற பேச்சுதான். விடுவதோடு இல்லாமல் இன்னொன்றை எடுத்துக்கொள்வேன் என்கிறபோது இன்னும் தப்பாகிறது. அத்தனை கர்மாவும் அகங்காரம் நசிப்பதற்காகத்தான். நமக்கென்று சொந்தமாக விருப்பு வெறுப்பு இல்லாமல் ஈஸ்வராக்ஞையானது வேதசாஸ்திர மூலமாக நமக்கு பிறப்பிலேயே எந்த தொழிலை கொடுத்ததோ அதை செய்வோம் என்ற அடக்கமும் வினயமும் தான் வர்ண தர்மத்துக்கு அஸ்திவாரம். அதன் மேல் நின்று கொண்டு ஒவ்வொருவனும் தனக்கான தொழிலில் சதா உழைக்கிறபோது அகங்காரம் கரைகிறது. புது ஜாதி உண்டு பண்ணுவது, புது பிராமணனை பண்ணுவது என்கிறபோது எத்தனை நல்ல எண்ணத்தோடு இப்படி ஆரம்பித்தாலும் சரி, வேத சப்தங்களும் வேத கர்மாக்களும் லோகத்தில் இருக்க பண்ண வேண்டும் என்று மனசார நினைத்து அந்த உயர்ந்த லட்சியத்துக்காகவே இப்படி செய்தாலும் சரி, இந்த மாதிரி செய்யும்போது அகங்காரம் முந்திரி கொட்டை மாதிரி முந்திக் கொண்டு வரத்தான் செய்யும். இது இரண்டாவது காரணம். ஒரு பக்கத்தில் இப்படி என்றால், இன்னொரு பக்கமோ என்னதான் சமத்துவம் பேசினாலும் பகுத்தறிவு வாதம் பண்ணினாலும் நாம் இதை பண்ணலாமா? பாரம்பரியமாக பண்ணி வந்தவர்கள் மாதிரி நம்மால் இந்த மந்திரங்களை உச்சாரணம் பண்ணியும் அனுஷ்டானங்களை பண்ணியும் பலன் பெற முடியுமா என்று ஒரு எண்ணம், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உள்ளூர உதைத்து கொண்டுதான் இருக்கும். ஆரிய சமாஜத்திலும் அதற்கப்புறம் இன்று வரை புதிசாக முளைத்து கொண்டிருக்கிற அநேக மத சீர்திருத்த சங்கங்களிலும் ஜாதியே இல்லை என்று வைத்து எல்லோருக்கும் வேதத்தில் பூர்ண அதிகாரம் கொடுத்திருந்துங்கூட இவற்றில் பிராமணர் அல்லாதார் ஏன் கூட்டங்கூட்டமாகச் சேரவில்லை? புதிசாக ஒன்றை எடுத்துக்கொள்வதில் இருக்கிற கூச்சந்தான் முக்கியமான காரணம். நாஸ்திகமாகவே போனாலும் போகலாமே தவிர பழைய ஆஸ்திக ஆச்சாரங்களை நம் இஷ்டத்துக்கு திருப்பிக் கொள்ளக்கூடாது என்ற அடிப்படையான உயர்ந்த எண்ணம் பிராமணர் அல்லாதாருக்கு இருப்பதே முக்கியமான காரணம். ஆகையினால் நாங்கள் எல்லோரையும் வேதத்துக்கு திருப்புவோம் என்று ஓரிரண்டு பேர் கிளம்பினாலும் அவர்களோடு ஏதோ 4-5% போனாலும் பாக்கி 95% இப்போதுள்ள இந்து சமுதாய அமைப்பில்தான் ஒட்டி கொண்டிருக்கும். இதனாலேயே அதில் சேருகிறவர்களுக்கும் உள்ளூர ஒரு பயம், தாழ்வு மனப்பான்மை இருக்கத்தான் செய்யும். நாம் பண்ணி பலன் வருமா என்று சந்தேகம் இருக்கத்தான் செய்யும். இப்படி இருந்தால் சித்தம் சுத்தமாவது எப்படி? அகங்காரம் மாதிரியே பயம், தாழ்வுணர்ச்சி, சந்தேகம் எல்லாம் அழுக்குகள். இவை இருக்கிற வரையில் சித்தம் சுத்தமாகாது. அப்படி செய்கிற காரியத்தால் லோகத்துக்கும் பிரயோஜனம் ஏற்படாது. ஒரு பக்கம் இப்படி இருக்கிற போதே இன்னொரு பக்கம் அவன் விட்டுவிட்டதை நாம் செய்கிறோமல்லவா என்ற அகங்காரம் சவால் விடுகிற மாதிரியான சேலஞ்ச் பண்ணுகிற மனப்பான்மை எல்லாமும் இருக்கும். இயற்கையாக ஒரு வர்ணத்தார் செய்து வந்ததை மற்றவர்கள் எடுத்து கொண்டு செய்கிற போது அதை பெரிதாக பிரகடனம் பண்ணி காட்ட வேண்டும் என்று வந்துவிடும். டெமான்ஸ்ட்ரேஷன் வந்துவிட்டால் அப்படிப்பட்ட காரியத்தில் ஹிருதயம் கலக்காது, ஹிருதய சுத்தி இருக்காது. மொத்தத்தில் இவனுக்கும் பலனிராது, சமூக பயனும் விளையாது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.